ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தோசை செய்ய போகிறேன். அது காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 3/4 கப் உளுந்து சேர்க்குறேன், கடலைப்பருப்பும் 3/4 கப் சேர்க்குறேன், வெள்ளை பச்சை அரிசியும் 3/4 கப் சேர்க்குறேன், இட்லி அரிசி அதாவது தோசை அரிசி அதுவும் ஒரு 3/4 கப் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சி இது உடனே தோசை செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் நைட் இதை ஊற வச்சு இப்போ எல்லாம் கழுவி களைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சின்ன சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். திரி வச்ச தேங்காய் பூ 2 கைப்பிடி அளவு, ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதுக்கு வேறு ஒன்றும் நான் சேர்க்க இல்லை. தேவைன்னா வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம். நாங்கள் சட்னி அரைக்கிறபடியாக நான் சேர்க்க இல்லை. இதுக்கு முதல் நான் ஒரு அடை தோசை போட்டிருந்தேன், அதில் எல்லா தானியங்களும் சேர்த்துருந்தேன். இதில் கடலைப்பருப்பும் உளுந்தும் உருளைக்கிழங்கும் தேங்காய் பூவும் பச்சரிசியும் இட்லி அரிசியும் இது இப்போ அரைச்சி இது உடனே சுடுறது. இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு சட்னியோ சாம்பாரோ இருந்தால் சாப்பிடலாம். இப்போ இதை அரைச்சி இதை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி சுடுறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றி காட்டுறேன். இப்போ தோசையை ஊற்ற போகிறோம், அடை தோசையை. இது உடனே அரைச்சி உடனே சுடுறது, ஆனால் 4 மணி நேரத்துக்கு முன்னே ஊற விடணும். நல்லெண்ணெய் சேர்க்குறேன், நெய்யும் சேர்க்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தோசையை நான் மற்ற பக்கம் மாற்றி பிரட்டி போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் இது முருகலாக வரணும். நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது தோசையை திருப்பி எடுக்கிறேன் நான். இதுக்கும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், தாராளமாக சேர்க்கலாம் நல்லெண்ணெய். இது பாருங்கள், 2வது தோசை நல்லா வந்திருக்கு. எப்படியும் ஃபர்ஸ்ட்டு தோசை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும், இது 2வது தோசை நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதையும் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.